அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். முஹர்ரம் மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்தில் எவ்வளவு அதிகமாக தௌபா செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக தௌபாவில் ஈடுபட வேண்டும். அதிகமாக துஆக்களை ஓத வேண்டும். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றிகளை செலுத்த வேண்டும். பல வரலாற்று சம்பவங்கள் இம்மாதத்தில் நடந்துள்ளது. அதில் குறிப்பாக விளக்கப்பட்ட அந்த வரலாற்று சம்பவம் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நடந்துள்ளது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து கடலை பிளந்து காப்பாற்றப்பட்ட இந்த ஒரு நாள் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் இருக்கின்றது. அந்த நாள் ஆஷூரா என கூறப்படும் நாள். அல்லாஹ்வின் வல்லமையை நிரூபித்த நாள். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த வகையில் நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ்வுக்காக ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோட்கின்றோம். எவ்வாறு நோன்பினை நோட்க வேண்டுமென்றால் பிறை 10 மட்டும் அல்லாமல் பிறை 9, அதாவது இன்றும் நாளைய தினமும் சேர்த்து நோன்பினை நோற்றுக்கொள்வதே சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் மாதத்தில் பிறை 10 நோன்பினை நோற்று வந்தார்கள். ஏனெனில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக யூதர்களும் அதே தினத்தில் நோன்பு நோற்று வந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யூதர்களும் இதே நாளில் நோன்பு நோட்கின்றார்கள், நாம் அவர்களை பின்பற்றுவது போன்று இருக்கின்றதே, நாம் ஏனைய மார்க்கங்களில் இருந்து மாறு செய்ய வேண்டுமே. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் பிறை 9ஐயும் சேர்த்து நோன்பு நோட்பேன் என்று கூறினார்கள். ஆனால் அடுத்த வருடம் வருவதற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பூவுலகினை விட்டு சென்று விட்டார்கள். நோன்பினை நோட்க முடிந்தவர்கள் கட்டாயமாக இதனை தவற விடாதீர்கள். கடந்த வருட பாவங்களுக்கு இந்த நோன்பு பரிகாரமாக அமையும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய நன்மையும் கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு எந்த அளவு அதிகமாக நன்றி செலுத்துகின்றோமோ அதனையும் விட அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். எனவே இந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் முதலாவது சலவாத், அடுத்து தௌபா, அடுத்து துஆ. இன்றைக்கான பதிவில் 3 துஆக்களை சொல்லுகின்றேன். முதலாவதாக சலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள். எந்த சலவாத்தாக இருப்பினும் சரி, ஆனால் நீங்கள் தொழுகையில் ஓதக்கூடிய சலவாத்து, அதாவது தரூதி இப்ராஹிம் சலவாத்தை ஓதிக்கொள்வது சிறப்பானது. அடுத்து தௌபா, அதாவது செய்யுதுல் இஸ்திஃபார் ஓதலாம். உங்களுக்கு தெரிந்த ஒரு தௌபா துவாவை ஓதிக்கொண்டே இருங்கள். கடைசியாக ஒரு துவா, லாஹிலாஹ இல்லா அன்த சுபுஹானக இன்னி குன்தும் மினல் லாலிமீன். இவற்றை அதிகமாக ஓதிய பின் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இறைஞ்சுங்கள். ஆஷூரா நாளில் ஓதப்பட்ட துவா, அதாவது கடல் 2ஆக பிளப்பதற்கு முன்னர், இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னர் ஓதப்பட்ட துவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேருதவியை வழங்கினான். முதலில் அந்த துவாவை ஓதி காண்பிக்கின்றேன். அதன் பின்னர் அதன் அவசியத்தையும் கூறுகின்றேன். இன்ன மாய ரப்பி சயஹ்தீன், 26வது அத்தியாயம் 62வது வசனத்தில் இது இடம்பெறுகின்றது. நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கின்றான், எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான். இந்த ஒரு துஆவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் ஓதினார்கள் என்றால், ஃபிரௌனின் படை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரின் சமூகத்தாரையும் துரத்தி கொண்டு வந்த வேளையில் இறுதியில்
ஒரு இடத்தில் நிற்கின்றார்கள். மேற்கொண்டு போவதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டத்தாருக்கு வழி இல்லை. முன்பக்கமாக செங்கடல், பின்பக்கமாக ஃபிரௌனும் அவனின் படையும். இந்த சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதினார்கள். நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கின்றான், எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் என்று. உடனே அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்தது. அதாவது அவர்களின் கையில் வைத்திருந்த கைத்தடியை கொண்டு கடலை அடிக்குமாறு. உடனே கடல் இரண்டாக பிளக்கின்றது. நடுவில் ஒரு பாதை உருவாகியது. இவ்வழியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரின் கூட்டத்தாரும் போனார்கள். அவர்களின் பின்னால் ஃபிரௌனும் படையுடன் வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரை பின்பற்றியோரும் மறுகரையை சேர்ந்தவுடன் ஃபிரௌனின் படை அக்கடலில் மூழ்கடிக்கப்பட்டது. அல்லாஹ் கூறியுள்ளான், ஃபிரௌனின் உடல் கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படும் என்று. ஃபிரௌனின் கண்டுபிடிக்கப்பட்ட உடல் இன்றும் எகிப்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பது. இவை நிச்சயமாக அல்லாஹ்வின் அத்தாட்சிகளுள் ஒன்றாகும். இந்த நிகழ்வு நடந்தது இந்த முஹர்ரம் மாதத்தின் ஆஷூரா தினத்திலாகும். இதற்காக யூதர்கள் நோன்பு நோட்பார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் தான் உரிமையுடையோர், எனவே நாம் அனைவரும் நிச்சயமாக இந்நாளில் நோன்பு நோட்பதை தவறவிடவே கூடாது. இந்நாளில் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களுக்கு மட்டுமல்ல, தன்னை நம்பி வந்த அனைவர்களுக்கும் வழிகாட்டுவான். எனவே சோதனைகள் வந்தவுடன் நிராசையடைந்து விடாதீர்கள். அந்நேரத்தில் இந்த ஒரு குர்ஆன் வசனத்தையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் வழிகாட்டுவான். அல்லாஹ் கேட்கின்றான், எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேளுங்கள் என்று. நாம் தான் விட்டுவிடுகின்றோம். இந்த ஒரு வசனத்தை மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினமும் நாளைய தினமும் ஆஷூரா நோன்பை நோற்று இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கூடிய சீக்கிரத்திலேயே வழிகாட்டுவானாக. ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.